மண்பானைக்கு பின்னாடி இருக்கும் ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற இப்பொழுதே பியாண்ட் த புக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சத்தும் மண்ணுக்குள் தான் இருக்கும். அதாவது நாம் பெரும்பாலும் பயன்படுத்துற இரும்பது மண்ணுக்குள் இருந்து தான் கிடைக்கும். அதே இரும்பை தான் கீரை போன்ற செடி வகைகள் தன்னோட இரும்பு சத்தா உள்ள வச்சிருக்கும். அந்த கீரையை மனிதன் சாப்பிட்டு தன்னோட ஹீமோகுளோபின் இரும்பு சத்தா மாட்டிக்கொள்வான். இப்படி எந்த சத்து எடுத்தாலும் அது இருக்கிற ஆரம்ப புள்ளி மண்ணுக்குள்ள தான் இருக்கும். இவ்வளோ மகத்துவம் வாய்ந்த மண்ணுல இருந்து தான் தமிழன் மண்ணை வச்சு மண்பானை செய்தான். பண்டைய காலத்துல மண்பானை செய்யறவங்களுக்கு குயவனாருன்னு பேரு. சமையல் கலையில ரொம்ப முக்கியமான தொழில் அது. அந்த செஞ்ச மண்பானைய சமையல் அடுப்புல உணவை போட்டு சமைக்கும்போது மண்பானையில சின்ன சின்ன போர்ஸான ஓட்டைகள் இருக்கும். அது மூலமா 21 நாளைக்கு அந்த உணவுல இருக்கிற ஒட்டுமொத்த விஷத்தன்மையையும் வெளியே செலுத்திரும். இத மண்பானை ஒண்ணு மட்டும்தான் பண்ணும். அதோட சிறப்பும் இதுதான். அதனால தான் அதோட சுவையும் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா 21 நாளைக்கு மேல விஷத்தன்மை முழுவதும் சேர்ந்து சேர்ந்து அந்த மண் ஓட்டை அடைக்க ஆரம்பிச்சிரும். மண்பானை ஒரு அழுக்கு விஷத்துணியா மாறிடும். அதோட சுவையும் ஆரோக்கியமும் கிடைக்காது. நம்ம தமிழ் பாரம்பரியத்துல சமையல்ல மண்பானைய 21 நாள் பொக்கிஷமா பயன்படுத்தி பின்பு உடைச்சு போட்டுருவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் த புக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.